இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் பணம் சொத்து இருக்கிற பணக்கார பசங்களை பார்த்துட்டா போதும், அப்படியே வளைச்சு போட்டுடுறாங்க. நீ அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? பணம் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சா? ஒரு தடவை பணம் கொடுக்க ஆரம்பிச்சா அதுவே கண்டினியூ ஆயிடும் மேடம். போலீஸ்ல பேசி பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட்டாச்சு மேடம். பரவாயில்லையே, புத்திசாலித்தனமா மூவ் பண்ணிட்டீங்க வேதநாயகம். மேடம் இல்லனா காதல் பண்றேன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பான் மேடம். ஆமாமா, இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு பையனை பார்த்தா லவ் வருது. ஃபாரின் காரு பைக் இதெல்லாம் பார்த்து தானே செட்டில் ஆகணும்னு லவ் பண்றாங்க. அப்பாவி போல பாவமா பழகுவாங்க. அப்புறம் லிப்ஸ்டிக், ஐலைனரு, Dress, மொபைல்னு வாங்கி வாங்கி கடைசியில அந்த பையனையே வளைச்சு போட்டுருவாங்க. பையனுங்களும் பாவம், ரொம்ப இறக்க சுபாவம். உருகி விழுந்துடுறானுங்களா, பொண்ணுங்க வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறாங்க. வேதநாயகம், போதும் போதும், நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஓகே மேடம். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். கட்டாயம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். அபி தம்பி, நான் வரேன். சரி, போயிட்டு வாங்க. சரிங்க தம்பி. அம்மா, நாங்க ஆபீஸ் கிளம்புறோமா? சரிப்பா, ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. அண்ணி, ரேஷ் டிரைவிங் கூடாதுன்னு சொல்ல மறந்துட்டீங்க. அது அவனுக்கே தெரியும்.